தமிழினத்திற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட முத்தரைய அரசர்களை பற்றிய வரலாறு அறியப்படாததாகவே இருக்கிறது. இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிற களப்பிரர் ஆட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விஜயாலய சோழனின் ஆட்சிக்கு முன்னதாக 300 ஆண்டு காலம் மக்களை சிறப்பாக வழி நடத்திய முத்தரையர் ஆட்சி காலத்தை பொற்காலமாகவே கருதுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். ஆழ்கடலில் முத்து குளித்து முத்தெடுத்ததால் இவர்கள் முத்தரையர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் என்றும், அரையர்கள் என்றால் அரசர், சேர சோழ பாண்டியர்களை விட பேரரசர்களாக திகழ்ந்தவர்கள் இந்த முத்தரையர்கள் என்றும் முத்தரையர் என்ற பெயருக்கான விளக்கத்தை குறிப்பிடுகின்றனர். இவர்கள் பல்லவ மன்னர்களுக்கு கீழ் குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள் என்றும், பாண்டிய மன்னர்களுக்கு கீழ் கிளைக்குடிகளாக இருந்தவர்கள் என்றும் பல தரப்பினர் கூறி வந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், எந்த அரசருக்கும் உட்படாது தனித்தாண்ட பெருவேந்தன் முத்தரைய அரசர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தனஞ்செய்ய முத்தரையர், பெரும்பிடுகு முத்தரையர் என்கிற குவவன் மாறன், இளங்கோவதிரையர் என்கிற மாறன் பரமேஸ்வரன், இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் என்கிற சுவரன் மாறன், விடேல் விடுகு சாத்தன் மாறன், மார்பிடுகு என்கிற பேரடியரையன், விடேல் விடுகு முத்தரையர் என்கிற குவவன் சாத்தன், சாந்தன் பள்ளியலி என்று பல முத்தரைய அரசர்கள் இருந்தாலும் அவர்களுள் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் என்கிற சுவரன் மாறனின் ஆட்சி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை போன்ற சோழ மண்டலங்களில் வாழ்ந்த முத்தரைய அரசர்களில் மாறன் பரமேஸ்வரன் என்கிற இளங்கோவதிராயரின் மகனான இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் கிபி 675 மே 23 பிறந்தார். இவர் கிபி 705 கிபி 745 காலம் வரை ஆட்சி செய்தார். இவருடைய ஆட்சி காலம் மிகவும் பெருமை வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. போருக்கு செல்லும் போதே வாகைப்பூ சூடிக்கொண்டு போரிட்ட பெருமை இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையருக்கே உள்ளது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை சிறப்பிக்கும் விதமாக 1996 ஆண்டு திருச்சியில் திருவுருவ சிலை நிறுவப்பட்டு 2002 ஆண்டு முதல் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் பிறந்த நாளை அரசு விழாவாக சிறப்பித்து வருகிறது தமிழ்நாடு அரசு. கொடும்பாளூர், மணலூர், திங்களூர், காந்தலூர், அழுந்தியூர், காரை, மரங்கூர், புகழி, அண்ணல்வாயில், செம்பொன்மாரி, வெண்கோடல், கண்ணனூர் போன்ற 12 இடங்களை எதிரி படைகளை தாக்கி கைப்பற்றினார். தமிழை வளர்ப்பது, தமிழ் புலவர்களை ஆதரிப்பது போன்ற நற்பண்புகளை கொண்ட இவரை பாச்சில் வேல் நம்பன், ஆசாரியார் அனிருத்தர், கோட்டாற்று இளம்பெருனார், குவாவம் காஞ்சன் போன்ற பல தமிழ் புலவர்கள் தங்களின் வெண்பாக்கள் மூலமாக போற்றி பாடியுள்ளனர். இந்த வெண்பாக்கள் செந்தலையில் உள்ள சிவன் கோவில் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. சோழ மன்னர்களில் முதலாம் ராசராசன், பாண்டிய மன்னர்களில் மாரவர்மன் சுந்தர பாண்டியன், பல்லவ மன்னர்களில் முதலாம் நரசிம்மவர்மன் போன்ற மன்னர்களோடு ஒப்பிட்டு அவர்களையும் விட விஞ்சி நிற்கிறார் பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் என்று வர்ணிக்கின்றனர். மேலும் இந்த முத்தரைய அரசர்களை பற்றி முத்தொள்ளாயிரம் மற்றும் நாலடியார் போன்ற நூல்களில் குறிப்புகள் உள்ளது. தஞ்சையை தலைநகராக கொண்டு சீரோடும் சிறப்போடும் ஆண்ட மன்னன் சுவரன் மாறன். இவரை பற்றி வெங்கட் பொரு கயல்சேர் வேல்கொடியோன் வான்மாறன் செங்கட் கரும்பகடு சென்றுழக்க வான்குலத்தோர் தேரெழுந்து மாவெழுந்த செங்குருதி மண்பரந்த ஊரெழுந்து யூரென்று என்ற பாடல் கூறுகிறது. மேலும் இந்த முத்தரையர் வம்சத்தின் கீழ் முத்துராஜா, முத்திரியர், அம்பலக்காரர், சேர்வை, சேர்வைக்காரர், வலையர், கண்ணபகுல வலையர், பரதவ வலையர், பாளையக்காரர், காவல்காரர், தலையாரி, வளவடியார், பூசாரி, முதிராஜ், முத்திரிய மூப்பர், முத்திரிய மூப்பனார், முத்திரிய நாயுடு, முத்திரிய நாயக்கர், பாளையக்கார நாயக்கர், பாளையக்கார நாயுடு, முத்துராஜா நாயுடு, வன்னியர் குல முத்துராஜா, முத்துரிய ஊராளி கொண்டர், முத்துரிய ராவ், வேட்டுவ வலையர், குருவிக்கார வலையர், அரையர், அம்பலம், பிள்ளை என்ற 29 பிரிவுகள் அடங்கியுள்ளது. மேலும் முத்தரையர் காலத்தில்தான் விஜயாலய சோழீஸ்வரம், மலையடிப்பட்டி, திருமயம் போன்ற கோவில்கள் கட்டப்பட்டதாகவும், மேலும் பல வரலாற்று தகவல்கள் சிதைவுற்றதாகவும், இன்னும் சிறப்பாக முத்தரையர் ஆட்சி காலத்தையும் அவர்கள் ஆட்சி முறைகளையும் பெருமைகளையும் அறிய முடியவில்லை என்பது பலருடைய வருத்தமாகவே இருந்து வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. இருப்பினும் நாலடியாரின் 200வது பாடலான பெருமுத்தரையர் பெரிதுவன் தீயும் கருணை சோரார் கயவர் கருணையை பேரும் அறியார் நனிவிரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய் விடும் என்று முத்தரையரை பெருமுத்தரையராக குறிப்பிட்டு அவர்களின் சிறப்பை பற்றி கூறியுள்ளது. மேலும் 296வது பாடலில் மல்லன்மா ஞாலத்து வாழ்பவருள் எல்லாம் செல்வர் எனினும்
கொடாதவர் நல்கூர்ந்தார். நல்கூர்ந்த கண்ணும் பெருமுத்தரையரே செல்வரை சென்றிரவாதார். வளமிக்க இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் செல்வர் என்றாலும் பிறருக்கு கொடுக்காதவர் வறுமையுற்றவராகவே கருதப்படுவர் என்று நாலடியார் குறிப்பிட்டதன் மூலம் முத்தரையரை பற்றிய பெருமையை அறிந்து கொள்ளலாம். மிகவும் வீரத்தோடு யாரிடமும் கையேந்தாமல் உயர்ந்த மனிதர்களாக உயர்ந்த அரசர்களாக வாழ்ந்து தமிழுக்கு மெய்கீர்த்தி எழுதிய முத்தரையர்களை பற்றி, முத்தரைய அரசை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமது வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும்.